இங்கே இவரை அச்சுறுத்தலாக மாறுவார்னு நீ சொன்ன எந்த சமூக ஊடகங்கள் வலைதளங்களாலும் வளர்ந்தாரோ அதே சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் மூலியமாக அவரை ஒரு கோமாளியாக சித்தரிக்கின்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சீமானுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த நடிகை பிரச்சனை ஒன்று வந்தது. அது அந்த அம்மா வருவாங்க, புகார் கொடுப்பாங்க, மறுபடியும் அவங்களே வாபஸ் வாங்கி போயிடுவாங்க. மறுபடியும் கேட்டால் எனக்கு மாதம் துட்டு கொடுத்தாங்க. இது இப்படியே மாறி மாறி வந்தது. நீங்கள் பார்த்தோன்னா விஜயகாந்துக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு எல்லாருக்கும் இதான் நடந்தது. இவர்களுக்கு யார் ஆதரவாக இல்லையோ, யார் எதிர் அரசியல் பண்ணுறாங்களோ அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, அவங்கள ஏமாளி, கோமாளி, முட்டாள், அந்த அறிவு இல்லாதவன், அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துறது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பெரிய அளவில் ஐடிவிங்க அது இதுன்னு வச்சுருக்காங்க. அவங்களுடைய வேலையே என்னென்னா, அரசுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் வந்தால் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் போய் நீங்கள் தலையை கொடுத்தீங்கன்னா, இன்னொன்று நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கீங்க, எப்படி இருந்தாலும் சீமானுக்கு அது சாதகமாக தான் அமையும். அதனால் சீமான்றவர் ஒரு பரபரப்பான அரசியல்வாதி, இவர்களுக்கு தொல்லை கொடுக்குற அரசியல்வாதி. அதன் காரணமாகவே அவர் அதிகம் விமர்சிக்கப்படுகிறார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 2-3 ஆண்டுகள் முன்னாடிலாம், நான் காலேஜ் படிக்கிற டைம்னு வச்சுக்கலாம், ஒரு 5-6 ஆண்டுகள் முன்னாடியே வச்சுக்கலாம், சீமானவர்கள் அப்படிங்கும்போதே சோஷியல் மீடியா வந்த புதுசு, அந்த சோஷியல் மீடியா எமர்ஜ் ஆகிற புதுசில் சீமான் நல்லா பேசுகிறாரு, சூப்பராக பேசுகிறாருப்பா அப்படின்னு இவருக்கு ஃபயர் விடுறாங்க, இதை எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அந்த மாதிரி காலம்லாம் இருந்தது. அப்படியே இப்போ பார்க்கும்போது இவர் என்ன பேசுகிறாரு, அப்போ இப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன் மாற்றி பேசுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து இப்போ எல்லாத்துக்கும் அந்த விஷயம் வந்துருச்சு. இன்னொன்று, இந்த இடையில கோர்ட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வராரு, இந்த பாலியல் சம்மந்தமான விஷயங்கள் நடக்குது. இன்னொன்று, அவருக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அண்டு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே இங்கே இவருக்கு வர மாதிரி இருந்தது. இப்போ தாவேக்கா அப்படின்னு ஒரு வரும்போது இங்கே வாக்குகள் எல்லாமே இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மொத்த விமர்சனத்துக்கும் உங்களுடைய பார்வை என்ன? சீமான் ஒரு சக்தியாக, ஒரு மாற்று சக்தியாக தமிழ் தேசிய அரசியலை வச்சுக்கிட்டு தமிழக அரசியலில் கால் ஊன்னார். அவருடைய பேச்சுகள், கருத்துக்கள், அதிரடி கருத்துக்கள், தினசரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இளைஞர்கள் மத்தியில் பெரிய ரீச், பெரிய அளவில் இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப பேர் தமிழ் தேசியத்துக்கான ஒரு தலைமையே இல்லை அப்படின்றப்போ இன்னும் வேகமாக கட்சி, பல ஆளுமைகள் அவர் கட்சியில் இருந்தாங்க. இப்போ வெளியே போன காளியம்மாள் உட்பட. இதில் சீமானுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த நடிகை பிரச்சனை ஒன்று வந்தது. அது அந்த அம்மா வருவாங்க, புகார் கொடுப்பாங்க, மறுபடியும் அவங்களே வாபஸ் வாங்கி போயிடுவாங்க. மறுபடியும் கேட்டால் எனக்கு மாதம் துட்டு கொடுத்தாங்கன்னுவாங்க. இது இப்படியே மாறி மாறி வந்தது. ஆனாலும் ஒரு தலைவராக இருப்பவர் பெண் விவகாரத்தில் சிக்கக்கூடாது, தனிப்பட்ட முறையிலும் அந்த விவகாரத்தில் சரியாக இருக்கணுன்றது தான் என் போன்றவருடைய கருத்து. நீங்கள் என்ன வேணால், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதிலும் கூடுதலாக இருக்கிறது இன்னும் பெஸ்ட்டுன்னு. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அது சிக்கலாக மாறும் அப்படின்னு. இப்போது இந்த விவகாரத்தில் சீமான் அதற்கு பிறகு இந்த தடவை எலெக்ஷனில் 8% வாங்கி தனிப்பெரும் கட்சியாக வந்த உடனே இங்கே இவரை அச்சுறுத்தலாக மாறுவார்னு நீ சொன்ன எந்த சமூக ஊடகங்கள் வலைதளங்களாலும் வளர்ந்தாரோ அதே சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் மூலியமாக அவரை ஒரு கோமாளியாக சித்தரிக்கின்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தோன்னா விஜயகாந்துக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, விஜயகாந்துக்கு எல்லாருக்கும் இதான் நடந்தது. இவர்களுக்கு யார் ஆதரவாக இல்லையோ, யார் எதிர் அரசியல் பண்ணுறாங்களோ அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, அவங்கள ஏமாளி, கோமாளி, முட்டாள், அந்த அறிவு இல்லாதவன், அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துறது. இன்றைக்கி ஒரு இது கூட ட்வீட் நான் பண்ணிட்டு வந்தேன் வரும்போது. என்னென்னா, ஒரு தனியார் இதில் துரைமுருகன், பொன்முடி அமைச்சர்கள் 2 பேர்ட்டையும் அதுக்கு ஆங்கர் கூட வாடகைக்கு தான் எடுத்திருக்காங்க. இப்போலாம் ஆங்கர்களை வாடகைக்கு எடுக்கிறது நடக்குதுல்ல, வாயையும் வாடகைக்கு எடுத்து அந்த ஆங்கர் கேட்குறாரு, உங்களை கவர்ந்த விஷயம் கலைஞர்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 இருக்குது. கலைஞர்கிட்ட கவர்ந்த விஷயம் துரைமுருகனுக்கு, நம்மளோட கூட இருந்தவர். ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய பொய்யின்றதை விட இதுதான் இவர்களுடைய மனப்பான்மைன்றதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன்.
திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரணும்னு 80களில் பிஜு பட்நாயக்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கார்ல, தோற்று போனார்ல ஒடிசா முதலமைச்சர், அந்த பட்நாயக்குடைய அப்பா, அவர் அப்போ ஜனதா கட்சி எல்லாம் இவங்கெல்லாம் ஒரு யுனைடெடு, இந்திரா காந்திக்கு எதிராக தீவிர போராட்டத்தை கையில் எடுத்தவங்க. அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். ஏன்னா இந்திரா காங்கிரஸ் இங்கே வளர்ந்துடக்கூடாது, இவங்க பிரிஞ்சா இந்த காங்கிரஸ் வளர்ந்துரும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. காங்கிரஸ் வளராதுக்கு நண்டு மாதிரி காலை அவங்களே இழுத்து போட்டுவாங்கன்னு அவருக்கு தெரியாது. அப்போது எம்ஜிஆருக்கும் அந்த பிரிஞ்சு வந்து ஆட்சியை பிடிச்ச நேரம் கலைஞருக்கும் ஒரு இது, 2 பேருக்குள்ளேயுமே என்னென்னா ஏன் தேவையில்லாமல் பிரிஞ்சிட்டோம் ஒன்று என்னென்னா 2 பேருக்குமே ஒரு எண்ணம். பிஜு பட்நாயக் வந்து கலைஞர்கிட்ட பேசுகிறாரு, யார் கட்சி ஒன்றாகணும்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆருடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கண்டிஷன் சொல்லுங்கன்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்குறப்போ கலைஞர் சொல்கிறது, நான் பொதுச் செயலாளராக இருக்கேன், அவர் முதல்வராக அவர் அப்படியே தொடரட்டும். அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அதாவது நல்ல ஒரு இதை சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் கலைஞரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. இவர் கூட பண்ருட்டி ராமச்சந்திரன், அங்கே இவர் கிடையாது, சத்தியமாக துரைமுருகன் கிடையாது, வேறு அப்போது இருந்த மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. இவர் பேராசிரியர் அன்பழகன், இந்த மாதிரி இதில் பேசிட்டு என்ன பிரச்சனை வருதுன்னா, கட்சி கொடியும் சின்னமும் திமுக கொடி திமுக சின்னம் தான் இருக்கணும்னு இதில் கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. அப்புறம் இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைன்னு எம்ஜிஆர் கிளம்பி போகிறாரு. போன பிறகு எம்ஜிஆர் மைண்டு மாறிடுது, அதோட பேசலை, அப்படியே அந்த பேச்சுவார்த்தை அப்படி இல்லாமல் போயிடுது. இதை தராசு ஷியாம் அவரும் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா மூத்த பத்திரிகையாளர் அப்பத்துலேருந்து இருந்தவர். ஆனால் துரைமுருகன் என்ன சொல்கிறாரு, கலைஞர்கிட்ட எம்ஜிஆர் கேட்டாராம், ஐயா நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு எப்படி ஆள்றதுன்னு தெரில, என்னால் முதலமைச்சர் இல்லை, ஆனால் தயவுசெய்து நீங்களே முதலமைச்சராக இருங்க அப்படின்னாரா கட்சி அணைக்குது. உடனே கலைஞர் சொன்னாரா, போரஸ் மன்னனாக வாழ நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு. என்னென்னா அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ளே படம் எடுத்து வந்தப்போ முதல் நாடு அந்த புருஷோத்தமன் என்கிற போரஸ், 2 பேருக்கும் சண்டை நடக்கும், அவர் தோற்றுருவார். ஏன்னா அவன் படம் பெரிய படம். அப்போ அவனுடைய பயப்படாமல் நின்று சண்டை போட்டதுடைய அந்த இதை வந்து அவனை கைது பண்ணி கூப்பிட்டு வந்தப்போ அலெக்சாண்டரு இது பண்ணி உன்னை எப்படி நடத்தணும்னு கேட்குறப்போ என்னை ஒரு மன்னன் மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொன்னப்போ அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கட்டிப்பிடிச்சி உங்களுக்கு நான் உங்கள் அரசே கொடுக்குறேன், என்னுடைய பிரதிநிதியாக நீங்கள் இது பண்ணணுன்னு. அப்போ அவன் மறுத்துருவான். இதை கலைஞர் பல உதாரணம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நான் போரஸ் மன்னனாக இருக்க மாட்டேன்னு கலைஞர் சொன்னாராம். எந்த கலைஞர்? 84 எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவர் உயிர் இல்லை, பணத்தை வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னப்போ ஜெயலலிதா, பாக்யராஜ் இவங்கெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பாக்யராஜ் போய் பார்த்துட்டே வந்து சொல்கிறார், எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்தேன், கலைஞர் சந்தேகம் தான், நானே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரேன் சொந்த செலவில், போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். சிவாஜி போய் பார்த்துட்டு வர்றாரு. அப்போ ஜெயலலிதாவுடைய அந்த தீவிர பிரச்சாரத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வருது. அப்போ கலைஞர் என்ன பேசுகிறாருன்னா, என்ன நம்பி ஆட்சியை ஒப்படைங்க, எம்ஜிஆர் வந்தால் எம்ஜிஆர்கிட்ட நான் ஆட்சியை ஒப்படைக்கிறேன்ற அளவுலாம் இறங்கி பேசுகிறார் கலைஞர். அப்படிப்பட்ட கலைஞர் வந்து ஆட்சியை கொடுத்தா வேணான்னு சொன்னார்னு ஒரு இதுதான் திமுக. அதாவது தன் தலைவனை ஏற்றி பேசுவது எல்லாருக்கும் உண்டு, ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றி பேசி எம்ஜிஆரை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுன்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ அன்றைக்கி இருந்தவங்களாம் இன்றைக்கி நான் இறந்தா போயிட்டாங்க. நீங்கள் உயிரோட இருக்கிற மாதிரி தானே இன்றைக்கி எல்லோரும் உயிரோட இருப்பாங்க. நாங்களாம் அந்த காலத்து அரசியலை கவனித்தவங்க தான். நான் அப்போலாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன், இந்த இணைப்பு இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் 77லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்து நான் வந்து இந்த அரசியல், ஜனதா கட்சி ஃபார்ம் ஆனது, எமர்ஜென்சி, 1000 ரூபா நோட்டு செல்லாமல் அறிவித்தாங்க. அப்போ தங்க கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வந்தார் சரண் சிங். 400 ரூபா பவுன் இருந்தது 800 ரூபா ஆயிடுச்சு. எவ்வளோ? 800 400 ரூபா இருந்தது. அப்போல்லாம் ஒரு மாதம் சம்பளம் 150 ரூபா வந்தால் வாழ்க்கையை தள்ளிடலாம். அப்போ அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்லாம் நம்ம கவனிச்சுட்டு வந்தோம். இந்த அரசியல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். 84 திமுகலே இருந்திருக்கோம். இந்த மாதிரிலாம் போய் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வாடகை நெறியாளர் வேணால் ஐயோ அப்படியா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து சமூக வலைதளத்தில் பரவுமே, இதுக்கு யாராவது மறுப்பு சொல்லணும் கொஞ்சம் கூட கவலைப்படல. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிக்காத ஆளுங்களை டிஃபேம் பண்ணுறது, இவங்க சொல்கிற கருத்து தான் கரெக்டுன்னு பண்ணுறாங்கலாம். அதில் ஒன்று தான் சீமானை போட்டு அடிக்கிற அடி, மிதிக்கிற மிதி. சரி, சீமானாவும் சும்மா இருக்காருன்னு பார்த்தா அவரும் கண்டென்ட் கொடுத்துன்னே இருப்பார். அதில் ஒன்று தான் பெரியார் கண்டென்ட்டு. பெரியார் என்பவர், நீங்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள், திராவிடம், இந்த சமூக நீதியெலாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது.
வலதுசாரி அரசியலை உள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? இடதுசாரி அரசியலே பெருசாக ஏற்றுக்கல. ஏன்னா இடதுசாரி அரசியலுக்கு ஈக்குவலான திராவிட அரசியல் வந்து இங்கே கால் பதிச்சிச்சு. அதுக்கு எம்ஜிஆர்லேருந்து கலைஞர்லேருந்து பலரும் காரணம். அப்படிப்பட்ட திராவிட அரசியலுடைய ஐக்கானாக இருக்கக்கூடிய தலைவர் பெரியார். பெரியாரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு, நான் வந்து விலை மாதுகளிடம் போயிருக்கேன், அங்கேயே கடந்திருக்கேன். அப்புறம் நான் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாற்றம்லாம் வரும்பொழுது நான் என்னை மாற்றிக்கிட்டேன்னு இருக்காரு. இந்த மாதிரி சொல்கிறவனை வந்து நீங்கள் எப்படி மோசமான ஒரு நபராக சொல்ல முடியும்? இன்னொன்று அந்த காலகட்டத்தில் பேசின வார்த்தைகளையும் தூக்கிட்டு வந்து இந்த காலகட்டத்தில் பொருத்தி பார்க்க முடியாது. இந்த மலைக்கோட்டையா செங்கோட்டை ஏதோ ஒரு படம் வந்துச்சே, அஜித் தேவயானி நடித்தது. என்ன படம்? காதல் கோட்டை. காதல் கோட்டை. அதில் 2 பேரும் பார்த்துக்கவே முடியாது. பேசுறது பப்ளிக் ஃபோன். அந்த படத்தை கொண்டு வந்து இப்போ யாராவது படம் எடுத்தா என்ன ஆகும்? சிரிச்சிட மாட்டாங்க? என்ன படம் எடுக்கிற? அங்கேருந்து வாட்ஸ்அப் கால்லேயே போட்டு ஒருத்தர் பேசிக்கலாம். லூஸு மாதிரி படம் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி எதுவுமே இல்லை. அப்போ இதுதானே ஜெயிச்சது. அது ஜெயிச்சதா இல்லையா? அந்த படத்துடைய நாட்டே என்னது? ஒருத்தர் பார்த்துக்கலாம். கடைசியில் அந்த சொட்டரில் இருக்கிற அந்த எம்பளம் தான் 2 பேரையும் ஒன்று சேர்க்கும். அது கூட அந்த மழை பெஞ்சி இவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்து சட்டையை கழட்டி புளியும் போது பார்த்து தான் சேருவாங்க. கரெக்டாக? அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கிற விஷயங்களை நீங்கள் அந்த காலகட்டத்தோடு தான் பொருத்தி பார்க்கணும். அன்றைக்கி பெரியார் இப்படி பேசினா இன்றைக்கி அடிச்சிங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இன்னொன்று, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பெரிய அளவில் ஐடிவிங்க அது இதுன்னு வச்சுருக்காங்க. அவங்களுடைய வேலையே என்னென்னா, அரசுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் வந்தால் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் போய் நீங்கள் தலையை கொடுத்தீங்கன்னா செம்ம டைவெர்ட்டு. அப்புறம் வெடிகுண்டு வீசுவேன் அது இதுன்னு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வரும்பொழுது சீமானை இவர் வேலையை தாண்டா, அவர் எதையாவது பேசுவார், நேற்று ஒன்று பேசுவார், இன்றைக்கி ஒன்று பேசுவார்னு ஆதரவு ஊடகங்கள், ஆதரவு சமூக ஊடகங்களை வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அரசு ஆதரவு இருக்குன்றதுனால என்ன வேணால் பேசலாம், அதனால அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் தம்பிமார்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே சீமான் கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த ஜனநாயக பிரச்சனைகளில் அவர் வந்து வெளியில் இருக்க அதே அணுகுமுறையோட கட்சி ஜனநாயகன்றது வேறு. நீங்கள் என்ன தான் பெரிய தலைவராக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது பேசும்பொழுது அதை பேசணும். உட்கார வச்சு பேசி என்னப்பா பிரச்சனை பார்த்துக்கலான்னு. எல்லாத்தையும் நான் விட்டேத்தியாக கையாளுவேன், இருந்தால் இல்லை போ அப்படின்னா இதையும் பயன்படுத்தி கொள்வார்கள். புரியுதா? நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை கேள்விப்பட்டோம், ஏங்க அங்கே இருக்கிறீங்க, இங்கே வாங்க, மரியாதையான இது நல்ல போஸ்ட் நான் வாங்கி தரேங்க. அவர் பார்ப்பார், இவ்வளோ நாள் அரசியலுக்கு வந்து அதுக்கு தானே ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்போஸ் ஆகணும், கொஞ்சம் வசதி ஆகணும், அப்படி தானே எல்லோரும் வராங்க, மக்களுக்கு சேவை செய்யணும் வராங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இடம் கொடுக்காம கட்சியை நகர்த்திட்டு போகணும். அதில் ஒரு விஷயந்தான் இந்த நடிகை சம்மந்தமான அந்த பாலியல் புகார். அப்போ அந்த புகாரில் இவங்க வந்து சம்மன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது கோர்ட்டு தலையிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குது. 13 வாரங்களில் விசாரித்து 12 வாரங்களில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அதை எதிர்த்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு போகிறார். அப்போ அந்த விவகாரத்தில் இப்போ சம்மனு அது இதுன்னு ஸ்பீடப் பண்ணுறாங்க. இப்போ இது வரும்பொழுது நீக்கி போக்காக நடக்கணுன்றது வந்து அவருக்கான ஒரு இதுவாக நான் பார்க்குறேன். இப்போ கொத்தாக வெளியே போகிறாங்களே சார் அந்த கட்சியிலேருந்து, அவருடைய தலைமை சரியில்லை, அவருடைய கொள்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வெளியே வராங்க. இப்போ முக்கியமான நபர்களும் வந்து வெளியே போகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, கலையுதிர் காலம்ங்கிறாரு. வந்தால் வாங்கன்னு கூப்பிட்றோம், போனால் போங்கன்னு சொல்கிறோம். இது கரெக்டான பதில்? இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று தன்னம்பிக்கையுடைய இதுவாக பார்க்கலாம். வேறு என்ன பண்ணுறது, ஒப்பாரி வச்சு அளவா முடியும். அதே நேரத்தில் ஒரு புதுசாக ஒருத்தர் 2 பேர் போனாருன்னா அதை நீங்கள் அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டீங்கன்னா ஓகே. தொடர்ச்சியாக எல்லா மாவட்டத்துலேயும் நடக்குதுன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்க பிரச்சனை எங்கே இருக்குன்னா சீமான்ட்ட தானே கொண்டு போவாங்க. பிரச்சாரமாக அப்படி தானே போகுது. சீமான்ட்ட இருக்குது, கூட இருக்கவங்ககிட்ட இருக்குன்னு. அதுவும் மெயினான முக்கியமான தளபதின்ற மாதிரி இருக்குது. இந்த காளியம்மாள் வெளியே போகிறாங்க, ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் வெளியில் போனார். அப்போ அவங்களுடைய விமர்சனம்லாம் இவர் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாரு அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறார், ஆமாம் என் இஷ்டம் தான் முடிவெடுப்பேன் அப்படின்றாரு. அப்போ அந்த வாதத்துக்கு வலு சேர்க்குற மாதிரி இவருடைய நடத்தையும் இருக்கும்போது அது ஆளுங்கட்சிக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா இவர் ஒரு நாளைக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபராக, ஒரு இடையூறாக, தேர்தல் வெற்றிக்கு இடையூறாக இருப்பார் அப்படின்னா இவரை நகர்த்துற வேலையை தானே பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த சம்மன் விவகாரம்லாம். சம்மன் ஆஜராகிட்டா வேலை முடிஞ்சிடும். ஆஜராகாமல் நீங்கள் தவிர்த்தீங்க, மறுபடியும் ஒரு சம்மன் ஓட்டுறாங்கன்னா உங்களை கைது பண்ணுறதுக்கு கொண்டு போவாங்க. கைது ஒன்ஸ் பண்ணாங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னும் இருக்கிற கேஸெல்லாம் மேலே ஏற்றி அரெஸ்ட்டு காமிப்பாங்க. அப்போ உங்கள் கட்சி இன்னும் கொஞ்சம் இடையூறு கொடுப்பாங்க.
இன்னொன்று நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் சீமானுக்கு அது சாதகமாக தான் அமையும். ஏன்னா ஒரு குற்ற வழக்கில் 3 வருஷத்துக்கு மேலே போன ஒரு வழக்குனா இது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நடக்கிற வழக்கு. இதில் வந்து இப்போ திடீர்னு எடுத்து அதை பண்ணுங்க விசாரிங்கன்னா அது சரியில்லை அப்படின்றது தான் எல்லாருடையது. அந்த அம்மா வேறு பல தடவை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது. இதெல்லாம் அவருக்கு சாதகமாக அமையும். அந்த நேரத்தில் நீங்கள் சம்மன் ஆஜராகாமல் நீங்கள் அரெஸ்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும். அதனால் இந்த மாதிரி விவகாரத்தில் பெரும்பாலும் பரபரப்புக்குரிய அரசியல்வாதியாக அவர் இருக்கிறார். இன்னொன்று கைதானால் அதன் மூலியமாக ஒரு ஆதரவான ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அதனால் சீமான்றவர் ஒரு பரபரப்பான அரசியல்வாதி, இவர்களுக்கு தொல்லை கொடுக்குற அரசியல்வாதி. அதன் காரணமாகவே அவர் அதிகம் விமர்சிக்கப்படுகிறார். விஜயகாந்துக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு நடந்தது மாதிரி அவருக்கும் நடக்கும். ஓகே, தொடர்ந்து பேசும். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.